24/11/2025 இன்றைய இறைவனின் வார்த்தை. மகனே, என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நீதிமொழிகள் 27:11. சுத்த இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கின்றனர். இதற்கு நாம் முதலில் சுத்த இருதயமுள்ளவர்களாக மாற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ஒருவேளை இந்த நாளிலே, இன்றைய தினத்தில் கூட இந்த வசனத்தை கேட்பவர்களாக நீங்கள் இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் இறைவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டும். பிறகு இந்த வசனத்தின் பிரகாரம் அவர் நம்மை வழிநடத்துவார். சுத்தம் இருதய உள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, விசேஷித்த மக்களாக, இறைவனுடைய மக்களாக நம்மை வழிநடத்துவார். அப்பொழுது நாம் இறைவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் மனிதர்களாக கண்டிப்பாக மாறுவோம், சத்தியமாக மாறுவோம். இறைவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.